ஹே யூடிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து மறுபடியும் ரொம்ப 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 லாங் கேப் ஆகிடுச்சு. எதுக்கு அப்படின்னு தெரியல, இந்த அளவுக்கு வந்து கேப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி இப்போ தான் வந்து வரமலக்ஷ்மி ஃபெஸ்டிவலோட விலாக் அப்லோட் பண்ணி அதுக்குள்ளேயே வந்து விஜயதசமி, ஆயுத பூஜை, விநாயகர் சதுர்த்தி எல்லாமே வந்து முடிஞ்சே போயிடுச்சு. ஸோ இது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன், சாரி. ஸோ அன்றைக்கி வந்து மார்னிங் வந்து சாரி ப்ரௌனி வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டே இருக்கா. அவள் வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க, அவள் அப்படி தான். இவங்க வந்து மார்னிங் வந்து ப்ரௌனியும் சின்ன எல்லாமே வந்து குளிக்க வச்சுட்டேன், ஏன்னா ஃபெஸ்டிவல் இல்லையா. ஸோ அதுக்குனால தான் வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ராடுங்க 2 பேருமே வரும் வந்து முடி தான் இருக்குது, பாடி ஒன்றுமே இல்லை, தெம்பே இல்லை. முடியை வச்சுட்டு ஏமாத்துறாங்க. அதுக்கப்புறமா புல் பிடுங்கிறதுக்கு போயிருந்தோம். சாரி, கொஞ்சம் ஒர்ஸ்டாக இருக்குது இது வந்து என்ன அப்படின்னா, கடையில் கேட்டோமா சும்மா அதிகமாக சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கே பக்கத்தில் ஏதாவது இருந்தால் பார்க்கிட்ட பிடிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்தோம். அப்புறமா அங்கே வந்தது எல்லாமே வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து பிக் பாஸ்கெட்டில் கொஞ்சம் ஃப்ளவர் அப்புறமா ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி அன்றைக்கி வந்து பிக் பாஸ்கெட்லேயே கம்மின்ற மாதிரி தோணுச்சு. மற்ற வேறு எதுக்கு கம்பேர் பண்ணால் எல்லாமே வந்து வாங்கிட்டு ஆஸ் யூஷுவல் ஒன்றுமே வந்து ப்ரிப்பேரே பண்ணதே இல்லை. ஜஸ்ட் அப்படியே வந்து அன்றைக்கி மார்னிங் தான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமான் எல்லாமே வந்து வாஷ் பண்ணேன். நீங்கள்லாம் வந்து எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க? சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து விநாயகர் வந்து உட்கார வச்சு பூஜை பண்ணுவாங்க. நாம் வந்து அந்த மாதிரி பண்ணல, பட் நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. பட் இந்த வருஷம் நார்மலாக வந்து மஞ்சளில் விநாயகர் எல்லாமே பண்ணிவிட்டு குட்டிகளை எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சிலை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பூஜை எல்லாமே பண்ணிட்டோம். நான் வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்து குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நச்சடிக்கிற வேலை இல்லையா. ஸோ நீ வந்து மார்னிங் தான் வந்தேன், வெளியில் இருந்தவரும் வந்து தூங்கிட்டான். நான் மட்டும்தான் எல்லாமே பண்ணேன், ஏன்னா பின்னாடி இருந்தாலும் எனக்கும் வந்து ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து எல்லாம் ஸ்லோவாக பண்ணிவிட்டு ஈவினிங் போல தான் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி இதுதான் வந்து எனக்கு அந்த சாரி ரொம்ப வளர்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து அன்றைக்கே நான் போட்டிருந்தேன் அவுட்ஃபிட். இது பார்த்துருப்பீங்க நிறைய வாட்டி. இதை வந்து அவுட்ஃபிட் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு தான். ஆக்சுவலி அன்றைக்கி வந்து இன்னொரு ஸ்பெஷல் வந்து நினச்சி அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு சிம்பிளாக வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு வந்து எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நீ தான் வந்து பூஜை பண்ண. உங்களுக்கே தெரியும், நான் நீ வீட்டில் இருந்த எல்லா ஃபெஸ்டிவல்லையுமே வந்து நீ தான் ஃபஸ்ட் பூஜை பண்ணுவேன், அதுக்கப்புறமா தான் நான் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து நார்மல் ரிச்சுவல்ஸ் தான் எங்களோடது. குட்டியாக பூஜை பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஸோ நிதானமாக வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா
கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். கொஞ்சம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணேன். மேபி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஃபுல்லாக வந்து லென்த்தியாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு வந்து என்னால் வந்து என்னென்ன பண்ணேன் அப்படின்னா நார்மலாக எல்லாம் பண்ணுற மாதிரி தான். கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ், புளி சாதம், அப்புறமா நீ வந்து மைசூர் பாக் பண்ணியிருந்தான். அதெல்லாமே வச்சுட்டு படிச்சுட்டேன் சாமிக்கு. அதுக்கப்புறமா சுண்டல் பண்ணியிருந்தேன். எல்லாமே சாமிக்கு வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிட்டோமா. சிம்பிளாக தான் முடிஞ்சிருச்சு அதுக்கு பூஜை. ஆனால் என்ன அப்படின்னா மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ஓகே பண்ணிட்டோமே அப்படின்னு. நானும் வந்து அப்படியே பண்ணிட்டேன். எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, நோஸ் பிளாக் ஆகிருக்கனால வந்து என்னோடய வாய்ஸ் வந்து கேவலமாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி கன்றாவியான வாய்ஸ் இருக்குது எனக்கு. ஸோ அன்றைக்கி பூஜை எல்லாமே முடிச்சுட்டு நிம்மதியாக சாமி கூப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோம். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து இவ்வளோ தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா யூனிஸ்? ஓகே யூடிஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். இதிலே வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண மறக்காமல் ஒரு 2-3 டேஸ்க்குள்ளேயே அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.